முத்தழகி காலைல ஆளுக்கு ஒரு சவாரி போனோம். அதுக்கப்புறம் சவாரியே வரல. ஆண்டவன் கதவை இழுத்து மூட்டானா? இருண்ணா பாப்போம், இன்னும் பொழுது இருக்குல்ல, உட்காந்து பாப்போம் இரு. நான் எனக்கு ஒரு யோசனை தோணுதுண்ணே. ஏம்மா என்னம்மா செய்ய போற சொல்லுமா. ஒன்றும் இல்லைண்ணே, நீ நான் ஆட்டோக்கார முருகண்ணே நம்ம எல்லாம் சேர்ந்து வாரம் 200 போட்டு குழுக்கு சீட்டு போட்டு நம்ம செலவுக்கு எடுத்துக்கலாங்கண்ணே. ஏன் எல்லார்கிட்டையும் போய் கேட்டுன்னு கிடக்கணும்? நம்ம காசு போட்டு நம்ம குளிக்க எடுத்துக்கணும்னு வச்சுக்க, ஒரு செலவு அடங்கும். என்ன சொல்றீங்க? சரிம்மா செஞ்சிடலாம், நல்ல விஷயம் தானே, செய்யலாமா. எவ்வளோ செலவு பண்ணுறோம், வாரம் 200 கட்டிட்டு போகலாமா. சரிம்மா. முத்தழக 2 பேரும் ஒரே இடத்துல உட்காந்துக்கிறேன், சவாரி இல்லையா? டீ சாப்பிடலாமா? அண்ணா அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணே, வாரம் 200 போட்டு சீட்டு கொடுக்கலான்னு இருக்கோம், நீங்கள் வரீங்களாண்ணே? வரமா, நல்ல விஷயம்ண்ணா. எவ்வளோ காசு சொல்லு, தரேன். 200 சரி தரமா. சரி இருக்குண்ணா, அதை வரேன். இந்தாங்க உட்காருங்கண்ணா, நான் நோட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போய். நான் முருகண்ணா தானே சொல்ற பேரெல்லாம் எழுது. ஏமா முத்தழகி, உங்க வீட்டுக்கார அம்மாவுக்கும் எனக்கும் ஒரு சீட்டு போட்டுருமா, 2 சீட்டா போட்டிருக்கான். எவ்வளோ காசு இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஆமா போய் சாப்பாடு செய்யுமா, போமா. அவங்க வீட்டுக்காரம்மா பேரு, அப்புறம் உன் பேரு, லாஸ்ட்ல என் பேர் போட்டுக்கணும். ஏட்டுமா நான் அந்த ஆள் வரேன், நோட்டு வரேன். நான் அந்த ஆள் சொல்லாதீங்க. முருகண்ணா, என்னண்ணா ஆட்டோ ஓட்டாம இங்க வந்து காலையில உட்காந்துக்கிற கும்ப குடிக்கணே? இல்லப்பா, லைன்ல வந்து வண்டி ஓடலப்பா, அதனால சரவணா முத்தழகிறது பேசலாம்னு வந்தோம்பா. இல்லையே, சந்தேகமா இருக்குது. என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க, நம்மளை பார்த்தோன்னே மறை வைக்கிறாங்க, என்னன்னு தெரியல. சரவணத்தை போட்டு பார்ப்போமா கிட்ட. டேய் அண்ணா, என்ன எனக்கு தெரியாம ஏதாவது சதி திட்டம் ஏதாவது தீட்டுறீங்களா? முத்தழகி தான் சொல்லிச்சு, வாரம் ஒரு 200 சீட்டு போட்டா ஏதாவது குடும்ப செலவுக்கு ஆகும்னு. ஐயோ சொல்ல வேணாம்னு சொன்னேன், என்ன சொல்ற? வேற என்னடா உனக்கு தெரியாது, நாங்க பண்ண போறோம். ஓ, இதுக்கான இப்படி போய் தாங்கி நிக்கிறீங்க? நல்ல விஷயம் தானே. ஏன்னா ஆர்டர் சேர்த்துக்க மாட்டீங்களா?